நடிகர் சிம்புவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு சிறந்த நடிகர். சினிமாவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இவருக்கு நாலேஜ் உண்டு. இவரோட டவுன்ஃபாலில் கூட இவரோட ஃபேன்ஸ் வந்து இவரை கைவிடலை அப்படிங்கிறது. ஆனால் சினிமாவில் இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் வந்து இவரை பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வருவார், நிறைய ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆகிருக்கிறாங்க, ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் கரெக்டான ஒரு பாண்ட் இருக்காது, நிறைய பிரச்சனை பண்ணிடுவார் அப்படிங்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட் ஆகுது ஒரு பிரச்சனையா அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. ஒரு படத்தோட ஒன் டே காஸ்டே அதிகமாக இருக்கும். அதுவும் ஹீரோ படத்துக்கு லேட்டாக வந்தால் அது பெரிய பிரச்சனை தான். ஏன்னா ஒரு ஹீரோ டயத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு நாளில் ஒரு 2 சீன் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ டயத்துக்கு வந்தாருன்னா சிம்பு வந்து ஒரு சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் வேறு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவர் டயத்துக்கு வந்தாருன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 சீன் கூட எடுக்கலாமே, 4 சீன் கூட படத்துக்கு எடுப்பாங்க, மேக்ஸிமம் எடுத்துடலாமே. இவர் லேட்டாக வரனால 2 சீன் தான் எடுக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது பொதுவாகவே எல்லா டைரக்டர்ஸும் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஆனால் கே.எஸ். ரவிக்குமார் மட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிம்பு அப்பெல்லாம் இல்லை, ஏன்ட்ட ரொம்ப கரெக்டாக இருந்தாப்புல அப்படிங்கிறாரு. 2006 சிம்புவும் கே.எஸ். ரவிக்குமாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான் சரவணா. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிம்பு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருந்தாராம். 6 மணி கால் ஷீட்டுக்கு மதியம் 1 மணி 11 மணிக்கு வரதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். சிம்புவை வந்து ரவிக்குமார்னால கூப்பிட்டு, சிம்பு நீ வந்து லேட்டாக வரது சரி கிடையாது, ஒன்று நீ வர டயத்தை எனக்கு சொல்லிடு, நான் இந்த டயத்துக்கு வருவேன் சார் அப்படின்னா நான் உனக்கு ஏற்ற ஷார்ட்டை வெயிட் பண்ணி வைப்பேன், மற்றவங்களுக்கான மாண்டேஜ் ஷார்ட்டை நான் எடுத்துக்கிறேன், மற்ற சீனை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உனக்கு நீ 6 மணி சொன்னால தான் நான் உனக்கு ஏற்ற மாதிரி சீனை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீ லேட்டாக வந்தனா உனக்காக மொத்த யூனிட் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, அதனால அப்படி வச்சுக்காத, இல்லையா நான் படத்தை விட்டு வெளியே போயிடுறேன், நீ வேற ஒரு டைரக்டர் வச்சு படத்தை எடுத்து முடிச்சுக்கோ அப்படின்ட்டாராம். இல்லை சார் இனிமேல் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொம்ப கரெக்டாக வந்தாராம் சிம்பு சரவணா பட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. கே.எஸ். ரவிக்குமாரே சொல்லியிருக்கிறாரு.